안녕하세요, 지여러분. 반갑습니다. Jonghyang Hanyoon, CM Jonghyang Hanyoon, Deputy Chief Minister, Jiho Rule, Josian Shan, Gamsha Hamnida. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஹாசிரா. நான் தர்மபுரி மாவட்டத்திலிருந்து வரேன். அரசு பொறியியல் கல்லூரி தர்மபுரியில 4ஆம் ஆண்டு BE எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கேன். சோ எங்க அப்பா பேரு வந்து சலீம், அப்பா கார் டிரைவரா இருக்காரு. அம்மா பேரு ஜபின் பானு, அம்மா இல்லத்தரசியா இருக்காங்க. என்னோட குடும்பத்துல நான் தான் முதல் பட்டதாரி. நான் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பெண். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து நான் முதல்வன்ல வரக்கூடிய ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ் எல்லாத்தையுமே நான் என்ரோல் பண்ணி படிச்சு நான் வந்து புதுசா ஏதாவது ஒண்ணு கத்துக்குவேன். அதே மாதிரி தான் நான் ஸ்கவுட் ப்ரோக்ராம்க்கு அப்ளை பண்ணிருந்தேன். லாஸ்ட் மந்த் நான் முதல்வன்ல இருந்து கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்க ஸ்கவுட் ப்ரோக்ராம்க்கு செலக்ட் ஆயிருக்கீங்க, இன்டர்நேஷனல் இன்டர்ன்ஷிப் ட்ரிப் போக போறீங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்கன்னு கேட்டதுமே சவுத் கொரியான்னு சொன்னாங்க. கேட்டதுமே பெரும் மகிழ்ச்சியா இருந்தது. எங்களோட என்னையும் சேர்த்தி ஒரு 10 பேர் நாங்க வந்து முதற்கட்டமாக சவுத் கொரியால வேரியஸ் யூனிவர்சிட்டிஸ் லைக் டிஜிஸ்ட் யூனிவர்சிட்டி, புசான் நேஷனல் யூனிவர்சிட்டி, இன்ஹா யூனிவர்சிட்டி, KN யூனிவர்சிட்டியில எங்களுக்கு நாங்க வந்து இன்டர்நேஷனல் இன்டர்ன்ஷிப் அட்டென்ட் பண்ண நாங்க செலக்ட் ஆகி இருந்தோம். நாங்க 10 பேருக்குமே இதுதான் எங்களோட முதல் விமான பயணம். எங்க குடும்பத்திலே நான் தான் முதல்ல வந்து பிளைட் ஏறினேன். சோ அந்த தருணம் வந்து என்னோட வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு தருணமா இருக்கும். ரொம்ப புதுசா இருந்தது. இப்படி ஒரு உலகம் இருக்கு அப்படின்னு நாங்க கத்துக்கிட்டோம். அங்க சவுத் கொரியால புசான் நேஷனல் யூனிவர்சிட்டியில அட்வான்ஸ்டு சஸ்டைனபிள் எனர்ஜி லெபார்டரியில இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் நான் அட்டென்ட் பண்ணியிருந்தேன். சோலார் செல் ஃபேப்ரிகேஷன், மெட்டீரியல் கேரக்டரைசேஷன், எக்யூப்மெண்ட் ஹேண்ட்லிங், அதுக்கப்புறமா பெரோஸ்கைட் மெட்டீரியலை வச்சு எப்படி நம்ம வந்து சோலார் எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நான் கத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம அதே யூனிவர்சிட்டியில எனக்கு மாஸ்டர்ஸ் பிளஸ் PhD வித் ஸ்டைஃபன்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களை மாதிரி பினான்சியலா பேக்வர்டா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்டர்நேஷனல் இன்டர்ன்ஷிப்போ இல்ல ஹையர் எஜுகேஷனுங்கிறது ஒரு கனவாவே இருந்தது. அந்த கனவு நான் முதல்வன் திட்டம் மூலியமா நிறைவேறிச்சுங்கிறப்போ எனக்கு நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சிறப்பான திட்டத்தை எங்களுக்கு கொடுத்த எங்களுடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்க 10 பேர் சார்பாகவும் எங்க குடும்பத்தினர் சார்பாகவும் நான் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். சோ என்னை மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்ல விரும்ப